லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன் தான். ஸோ நம்ம ஒரு சில பேசிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பேசிக் கமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி செட்டப் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய யூஷுவல் செட்டப் கிடையாது. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து வெளியே வந்திருக்கேன், ட்ராவலில் இருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய லேப்டாப்பில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய லேப்டாப்பில் ஃபெரனோய்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் அதில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ரெட் ஹேட்லேயும் இதே கான்செப்ட் தான். நீங்கள் ரெட் ஹேட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் வராது. ரைட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு grep பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லொக்கேட், ஃபைண்டு, அது கூட வந்துட்டு நம்மளுடைய கம்ப்ரெஷன், ஸோ அது கூட வேறு என்ன பார்க்கலாம்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாம் பார்த்துடலாம் இன்றைக்கி. சரிங்களா? ஸோ எப்பவும் போல் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையை பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெர்மினல் சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நல்ல விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து grep பயன்படுத்தலாம். ஸோ grep அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, grep வந்து நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்தலாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து grep பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து grepங்கிறது எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம்னா, ஒரு ஃபைலை கண்டுபிடிக்கிறக்கோ இல்லை ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கண்டுபிடிக்கிறக்கோ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஒரு பேட்டர்ன் பேசிஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்துட்டு grep பயன்படுத்திக்கலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் LS கொடுக்குறேன். ஸோ LS கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நான் ஒரு ஃபைலை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டெஸ்ட் சாம்பிள் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ டச் கொடுத்துக்கலாம். டச் கொடுத்துட்டு சாம்பிள்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், txt ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் ஜஸ்ட் ஆடிங் சம் கண்டென்ட், ஏதோ ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். So hello, this is a test file அப்படி கொடுத்துறேன். ஸோ அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா லினக்ஸ்னு கொடுத்துடலாம். ஸோ அது கூட வந்துட்டு சிம்பிளிஃபைடு அப்படின்னு கொடுத்துடலாம். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா ஹலோ கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைலில் வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ரைட். ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்குது, இந்த ஃபைலுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம ஜஸ்ட் grepங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் grepன்னு கொடுத்துக்கிறேன். ரைட். ஸோ grepன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன் நான் ஐடென்டிஃபை பண்ணணுமோ அந்த பேட்டர்ன் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஹலோ அப்படிங்கிற பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். ஹலோன்னு கொடுத்துட்டு ஸோ எதுக்குள்ளே நம்ம பண்ண போகிறோம், ஸோ நம்ம வந்துட்டு sample.txtங்கிற ஃபைலுக்குள்ளே சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கரன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு சொல்லிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேன் கமாண்ட் பயன்படுத்தி நம்ம ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம நிறைய ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு நம்ம -n கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஸோ எந்த லைன்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சிமிலராக இங்கே நம்ம C கொடுக்குறோம் அப்படின்னோம்னா ஸோ கவுண்ட் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம grep பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா பைப் நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பைப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கமாண்டில் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பைப் பயன்படுத்துவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்டினுடைய அவுட்புட் வருது இல்லையா? ஸோ அந்த அவுட்புட்டை எடுத்து நம்ம இன்னொரு கமாண்டுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பை பயன்படுத்துவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இங்கே கிளியர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன டைப் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வரும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஒரு கேட்டன் நான் கொடுத்துக்கிறேன். கேட்டன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைலுக்குள்ளே ஸோ சாம்பிள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டோமா, ஸோ அதே ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். sample.txtங்கிறதுக்குள்ளே கொடுத்துறேன். ஸோ இப்போ கேட் கொடுத்து நான் sample.txt கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இதனுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1600 ஃபைல்ஸ் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் இந்த ஒரு பர்டிகுலரில் நான் grepங்கிற ஏதோ ஒரு ஃபைல் நம்ம தேடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஷட் டவுன் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஷட் டவுனுங்கிறத நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஹிஸ்டரின்னு கொடுத்துட்றேன்.
ரைட். ஸோ ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிக்கான அவுட்புட்டை எடுத்து நான் கிரெப்புக்கான இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ கிரெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இங்கே ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஷட் டவுன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஷட் டவுனுங்கிறது நான் வந்துட்டு எத்தனை தடவை நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணுன்னா ஸோ சீனு கொடுத்து நான் இப்போ இங்கே என்டர் அடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா நான் வந்து 14 டைம்ஸ் வந்து நான் ஷட் டவுன்னு பயன்படுத்தியிருக்கேன். ரைட். ஸோ நம்ம இதை பார்த்துடலாம் எப்படிங்கிறது கரெக்டாக இருக்காங்க இதை பார்த்துடலாம். ஸோ இப்போ ஷட் டவுன் கொடுத்து நம்ம என்டர் அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 14 டைம்ஸ் வந்து நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறதுக்கான இன்புட்டை எடுத்து அதுக்கு ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, அந்த அவுட்புட்டை எடுத்து அடுத்த கோடுக்கான இன்புட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட கமாண்ட்ஸை நம்ம கம்பைன் பண்ணுறதுக்காக வேண்டியதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பைப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பைப்பிங் வந்துட்டு நம்ம ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கிரிப்டிங் நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிரெப்பும் அதே மாதிரி தான். ஸோ கிரெப் எப்படி பயன்படுத்துறது, பைப் எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கான டீட்டெயில்டான வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு இன் அண்ட் அவுட் நான் அதில் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் பார்க்கலாம். ரைட். ஸோ நம்ம ஃபைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் ஃபைல் நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்ம இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டுன்னு கொடுக்குறேன். நம்ம இப்போ ஒரு சாம்பிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா, sample.txt அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ sample.txt இப்போ வந்துட்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் தான் இருக்குது. ஸோ அதனால் sample.txt அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ஃபைலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ சிமிலர்லி இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துலேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னம்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஹோம்லேருந்து இந்த டைரக்டரியில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னம்னா நம்ம அதனுடைய பார்த்து கொடுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஹோம் டைரக்டரியிலே இப்போ வந்து சர்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ சர்ச் ஆகிட்டு நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னம்னா நம்ம அந்த சாம்பிள் அப்படிங்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருந்துச்சோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கும். ஸோ நான் இப்போ வந்து அதை டெர்மினேட் பண்ணிக்கிறேங்க. ஓகே. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கம்ப்ரெஷன் அண்ட் அன்கம்ப்ரெஷன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை எப்படி நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஒரு டீகம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன், சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சாம்பிள்னு கொடுத்துக்கிறேன். சாம்பிள்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் இல்லையா, ஸோ நம்ம டச் பயன்படுத்தி கொடுத்துக்கலான்ட்டு. ஸோ டச்சுன்னு கொடுத்துட்டு ஃபைல் கொடுத்துடலாம். ஸோ 1 to 100 ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ரைட். என்ன ஃபார்மேட்டில் .txtங்கிற ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ஃபைல்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. ரைட். ஸோ இப்போ இதனுடைய டிஸ்க் யூசேஜ் பார்த்துடலாம். ஸோ டிஸ்க் யூசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் நான் கொடுக்குறேன். ரைட். சாம்பிள்னு கொடுக்குறோம்னா சாரி நம்ம சேம் ஃபோல்டருக்குள்ளே இருக்கோம், நம்ம வெளியே வந்துடலாம். ரைட். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.0 KB இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணுறது நம்ம சாம்பிளுங்கிற ஃபைலை கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகேங்க. இப்போ நம்ம அந்த க்ரியேட் பண்ண நம்ம இந்த சாம்பிள் ஃபைலை வந்துட்டு நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா tar cv/zf. ஓகே. ஸோ சாம்பிள் அப்படிங்கிற கொடுத்துடலாம். sample.tar.gz கொடுத்துடலாம். gz கொடுத்துட்டு சாம்பிளுங்கிற ஃபைல் கொடுக்கலாம். ரைட். ஸோ இப்போ கம்ப்ரெஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா sample.tar.gz அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாம்பிள்ங்கிற ஃபோல்டர் நான் இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஆரம் கொடுத்துட்டு RF கொடுத்துடலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சாம்பிள் அப்படிங்கிற டைரக்டரியை ரிமூவ் பண்ணிடலாங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாம்பிள்ங்கிற டைரக்டரி இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய நம்ம கிரியேட் பண்ண கம்ப்ரஸ்டு ஃபைல். ஸோ tar.gs அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, gzன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஃபைல். ஸோ இப்போ சாம்பிள் அப்படிங்கிற ஃபைல் உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம அன்கம்ப்ரஸ் பண்ணிடலாம். ரைட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா xvf சாம்பிள் என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் தான். அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்துடலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சாம்பிள் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், டைரக்டரி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு cd sample
எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது நம்ம இப்போ டெலிட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டெலிட் பண்ண ஃபைல்ஸை வந்துட்டு அன்கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ரஸ் பண்ண ஃபைல்ஸை அன்கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்துட்டு கம்ப்ரெஷன் அண்ட் ஃபைல் கம்ப்ரெஷன் அண்ட் ஃபைல் டீகம்ப்ரஸ் பண்ணுவோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன்ஸ் பேசிக்கான கோட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம், ரைட். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம என்னென்ன கோடு வந்து நம்மளுடைய டெர்மினலுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோமோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அது எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு கோடு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடு வந்து நான் இன்புட்னு சொல்லுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், இங்கே நான் எல்எஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இல்லையா. ஸோ இதுங்கிறது என்ன அப்படின்னா எல்எஸ்ங்கிறது அதுக்கான இன்புட், ரைட். ஸோ இப்போ இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வந்திருக்கு, எனக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லையா. ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவேன், ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எரர் அக்கர் ஆகுது அப்படின்னம்னா நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம எரர்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எல்எஸ் கொடுத்துக்கிறேன், எல்எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லொக்கேஷன் வந்துட்டு எனக்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆக்சுவலாக இல்லாத லொக்கேஷனுக்காக வேண்டி என்ன பண்ணுது, இது வந்து எரர் வருது. என்னென்ன எரர் வருது, ஸோ cannot access சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எரர் நோட்டிஃபிகேஷன் வருது, ரைட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் அன் அவுட்புட் தான். ஸோ இங்கே எல்எஸ்ங்கிறது இன்புட்டு, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் அதனுடைய அவுட்புட். ஸோ ஒரு சர்டைன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுது அதுக்கான அவுட்புட் எதை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது வந்துச்சு அப்படின்னம்னா அது வந்து அவுட்புட்டுங்க. அதை தவிர நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை தவிர வேறு ஏதாவது வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல லிஸ்ட் டிஸ்பிளே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோங்க, ரைட். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரீடைரக்ஷன் சொல்லிட்டு. ஸோ ரீடைரக்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சிம்பிளை தான் நம்ம வந்துட்டு ரீடைரக்ஷன் சொல்லுவோம், ரைட். ஸோ இதில் வந்துட்டு இன்புட்டுக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லெஸ் தேன் சிம்பிள். ஸோ அவுட்புட்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள், ரைட். ஸோ இதுலேயே வந்து நம்ம இன்புட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நமக்கு 0 யூஸ் பண்ணுவோம், அவுட்புட்டுக்கு 1 யூஸ் பண்ணுவோம், எரருக்கு 2 யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் வந்துட்டு டெர்மினல் பேசிஸில் ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்பிளேயிங் த ரிசல்ட் ஆன் டெர்மினல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் இட் இன்சைட் அ ஃபைல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரீடைரக்ஷனை பயன்படுத்துவோம். ஸோ இது எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேங்க, ரைட். ஸோ நம்ம இதை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்எஸ் அப்படிங்கிற கமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்எஸ்ங்கிற கமாண்டுக்கான அவுட்புட்டை எனக்கு வந்துட்டு நீ டேரெக்டாக என்கிட்ட சொல்ல வேண்டாம், அதை நீ ஒரு ஃபைலுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரீடைரக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்எஸ்க்கான அவுட்புட்டை ரீடைரக்ட் பண்ணுறோம், எதுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணுறோம், ஸோ அவுட்புட் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே நான் ரீடைரக்ட் பண்ணுறேன், ரைட். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, நம்ம நார்மலாக எல்எஸ்ன்னு கொடுத்தோம்னா இந்த கண்டென்ட் மேலே ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகாமல் நமக்கு வந்துட்டு அவுட்புட்டை வந்துட்டு அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ரைட். இப்போ என்ன ஆயிருக்கு, ஸோ அந்த எல்எஸ்னுடைய கண்டென்ட் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்எஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டை எடுத்துருக்கோம், அந்த கமாண்டுக்கான அவுட்புட்டை நீ வந்து என்கிட்ட சொல்ல வேண்டாம் அந்த ஃபைலுக்குள்ளே போட்டுரும் அப்படின்னு நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் நம்ம வந்து அந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட். ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் எல்எஸ் கொடுக்குறேன் அதே மாதிரி, ரைட். ஸோ எல்எஸ்ன்னு கொடுத்து நான் ஏதோ ஒரு லொக்கேஷன் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ ஹோம்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு MRV/MRVன்னு நான் கொடுக்குறேன், ரைட். ஸோ இந்த லொக்கேஷன் ஆக்சுவலாக எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவுட்புட்டுங்கிற ஃபைலுக்குள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆச்சு, அவுட்புட் வந்துச்சு பட் ஆனால் அவுட்புட் டெர்மினலில் டிஸ்பிளே ஆகலை. இங்கே என்ன ஆயிருக்கு, அவுட்புட் வரல, எரர் வந்திருக்கு, அந்த எரர் மட்டும் நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயங்கள்லேயும் நம்ம இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ இல்லை எனக்கு இதுவும் வேண்டாம், எனக்கு எரரும் தனியாக ஒரு ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் ஆகணும், எனக்கு வந்துட்டு அவுட்புட்டும் தனியாக ஒரு ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்எஸ் கொடுத்துக்கிறேன், ரைட். ஸோ நம்ம ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ 1 அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நம்ம அவுட்புட்னு சொன்னோம். ஸோ 1ங்கிறது அவுட்புட். ஸோ அவுட்புட் வந்துச்சுன்னா என்ன பண்ணு, நீ வந்து அவுட்புட்டுங்கிற ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடு. அவுட்புட் வரல, எரர் வருதுன்னா என்ன பண்ணிடு, அது எரருங்கிற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட். ஸோ இப்போ வந்துட்டு
நம்ம ஏற்கனவே அவுட்புட் இருந்ததுனால இங்கே அவுட்புட் 1 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிருக்கும், ஸோ அவுட்புட் 1 உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ நான் கேட்னு கொடுத்துட்றேன். ஸோ கேட்னு கொடுத்துட்டு நான் அவுட்புட் கொடுக்குறேன். ரைட், அவுட்புட் 1 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கு, இதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் எனக்கு இதில் ஸ்டோர் ஆயிருக்கு. ரைட், ஸோ இதுவே ஒரு எரர் மெசேஜ் வரணும்னா இப்போ வந்துட்டு இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ கேட்னு கொடுத்து நான் இப்போ எரர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் வந்து எம்டியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எரர் மெசேஜ் வரணும்னா இதே ஃபைலில் எரர் மெசேஜ் வரணும்னா நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேற ஒரு லொக்கேஷனை சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இல்லாத லொக்கேஷன் ஒன்று கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைலில் வந்துட்டு ஸோ கேட் அவுட்புட் 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா அது எம்டியாக இருக்குது. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேட் எரர்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னம்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இந்த மாதிரி எரர் மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரீடைரக்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபைல் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவுட்புட்டை நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து 1 கொடுத்து கிரேட்டர் தேன் கொடுப்பேன். இதே வந்துட்டு எரர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் 2 கொடுத்து கிரேட்டர் தேன் கொடுப்பேன். ரைட், ஸோ இதுவே நான் மல்டிபிள் ஃபைல்ஸ் நான் ஹேண்டில் பண்ணணும், மல்டிபிள் இது பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் நான் ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னா இங்கே டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். டபுள் டைரக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு வந்துட்டு அப்பெண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கேட் எரர்னு ஒன்று தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த அப்பெண்ட் இல்லாமல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். அப்பெண்ட் இல்லாமல் ஒர்க் ஆயிடுச்சா. ஸோ இப்போ நம்ம திரும்பவும் வந்துட்டு கேட் எரர் கொடுக்குறோன்னா ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கும். என்ன இப்போ கரண்ட்டாக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணது மட்டும்தான் இருக்கும். ரைட், ஸோ இதுவே வந்துட்டு எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுதோ எத்தனை தடவை எரர் வருதோ அத்தனை தடவை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அப்பெண்ட் கொடுத்துக்கலாம், அப்பெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை 2 கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 2-3 தடவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எரர் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ கேட்னு கொடுத்து நான் எரர் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ரைட், ஸோ இப்போ நான் எரர் ஃபைல் ஓப்பன் பண்ணேன்னா நம்ம 3 தடவை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான 3 தடவைக்கான ஃபைல் வந்துட்டு உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட் அவுட்புட்டை மற்றும் எரரை வந்து நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம வந்துட்டு அவுட்புட் லாகு, எரர் லாகு எல்லாத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணி வைப்போங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.